ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 1 2 3 4 5 இந்த தம்பி ஒரு ஃபோன் கையில் வச்சுருக்காப்ல. ஸோ அதெல்லாம் சேர்த்து 6 ஒரு லேப்டாப் ஒன்று வந்திருக்கு. சரியா, இது எல்லாமே ஆவரேஜாக நாங்கள் வந்து வீடியோ போடுறோம். ஸோ இதில் எது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக ஆகுது, எது உங்களுக்கு தேவையான ஒரு மொபைலாக இருக்குது அப்படின்றத நீங்கள் உணர்ந்து புரிஞ்சு ஸோ எடுக்கலாமா வேணாமான்றதை முடிவு பண்ணுறது நீங்கள். சரியா, நாங்கள் வீடியோ போட்டு என்ன மொபைல் என்ன ப்ராப்ளம்ன்றதை விளக்கமாக சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவில் வந்து A76 இது பாக்ஸு சார்ஜர் இருக்குது இதுக்கு. ஸோ இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது. சரியா, அதான் இதோட டிஸ்பிளே கிளாஸ் மாற்றிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்முன்றீங்க, வீடியோ போடும்போது நொய் நொயின்னா எவன் காதில் விழும். ஓப்போ A76 4G மொபைலு, 6GB ரேமு, 128. சரியா, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5500. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது, டிஸ்பிளே சேஞ்சுடு. சரியா, அது நீங்கள் உணர்ந்து புரிஞ்சு வாங்கிக்கோங்க. கேமராலாம் வந்து அந்த கேமரா குவாலிட்டியில் இந்த டிஸ்பிளே குவாலிட்டி மற்றபடி ஒன்றும் இல்லை, ப்ராப்ளம்லாம் இல்லை. கேமராலாம் நல்லா தான் இருக்குது. ஸோ பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மொபைலு. சரியா, வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5500. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விவோ வந்து 5G மொபைலாக இருக்குது. 3000 ருபீஸ் தான் போட்டிருக்கோம். விவோ 3000 ருபீஸ் போடுறதுக்கு காரணம் என்னென்னா, மொபைல் வந்து டிஸ்பிளே வந்து ஒரு இஷ்யூ இருக்குது. அதாவது வந்து ஒரிஜினல் மொபைல் தான், லாங் யூஸ்ட் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு அள்ளி வீசி ஆரஞ்சு கலர் ஆகிடுச்சு. அது ஒரு டிசைனாகவே மாறிடுச்சு. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து சொல்கிறோம். 5G மொபைல் தான் இது, 8128. டிஸ்பிளே ஒரிஜினல் தான், ஆனால் வந்து மண்டையை போடுற ஸ்டேஜில் வந்திருக்கு. கலர்லாம் மாறி போய் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலராக உருவாகிருச்சு. ஸோ அதனால தான் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 3000 ருபீஸு. ஜிபி வந்து 8128ன்னு நினைக்கிறேன். இப்படி வச்சு ஒன்றும் ஒரு 6 மாதம் தள்ளலாம்னு வைங்களேன். 6 மாதம் வரைக்கும் தள்ளிட்டு போகலாம் இதை வச்சு. அதுக்கு மேலே இப்போ வந்து போச்சுன்னா டிஸ்பிளே மாற்ற வேண்டியிருக்கும். சரியா, 8128. ஸோ யாருக்கா ஐடியா இருக்கா பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மொபைல், சாம்சங் S23ன்னு நினைக்கிறேன். இதோட ஜிபி கம்மி தான், 8128. அப்ராடுன்னு நினைக்கிறேன். இது சாம்சங் S23 அல்ட்ரா 5G மொபைலு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8256. அதாவது 8256. இப்போ இது அப்ராடா இந்தியாவா? இப்போ இது இந்தியா மொபைலா அப்ராடா? அவனை உடுப்பா, இந்தியா மொபைல் தானா? ஓகே ஓகே. கால் ரெக்கார்டிங் இருக்குது பஸ். கால் ரெக்கார்டிங் இருந்தாலே அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மொபைல் தான் காட்டுது. அது ஆன் பண்ணி யாருன்னு கேளு. அப்படி சைலன்ஸில் போடுங்க. இம்போர்ட்டட் மொபைல் அதான் நான் சொல்கிறேன். 81256 8GB எங்கே? 12 தானே. அதுதான், இது வந்து அப்ராட் மொபைல் தான். நான் சொன்னது கரெக்டு தான். S23 அல்ட்ரா 8256 மொபைல் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குது, தெளிவாக இருக்குது, யூஸ் பண்ணலாம். ஒன்லி மொபைலு, இந்தியன் மொபைல் கிடையாது, இம்போர்ட்டட் மொபைலு. 8GB ரேமு, 256. கேமராலாம் வேறு லெவலில் இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் கேமராவும் நல்லாயிருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 41000, 41,000. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் வந்து ஐஃபோனில் வந்து 13 ஐஃபோன் 13 ஏன் இவ்வளோ விலை கூட? 30,000 போட்டிருக்காப்புல. இப்போ இது ஏன்ப்பா 30 ரூபா போட்டிருக்காரு? யார் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? அப்படியா, சரி ஓகே. அப்போ டக்குன்னு முடிச்சு விடுங்க. ஸோ ஒரு ஃபோன் விற்றுருச்சு பாருங்கள். வீடியோ பார்த்துட்டே இருந்துட்டு ஒருத்தர் வாங்கிட்டு போகிறாரு. அதாவது இந்த விவோ தானேங்க, அது விவோவை வாங்கிட்டு போகிறாரு. கன்ஃபார்மாக எடுத்துக்கிறீங்களா? இல்லை அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. அப்படியா, சரி சரி, இது செக் பண்ணுறாரு. ஓகே. இல்லைங்க, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து என்ன மாடல் இது? 13. இது ஐஃபோன் 13.
ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி, ஸோ எல்லாமே A to Z க்ளீனாக இருக்குது. பேட்ரி ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 76 76 இருக்குது. 76 பாக்ஸு மொபைல் இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30,000 ரூபா, 30,000 சொல்கிறாப்புல. 256 இருக்குல்ல, 256 GB இருக்குது. ஐஃபோன் 13 இருந்தால் கூட 256 இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு மொபைல்னு சொல்லுவாங்க. அவார்டு மொபைல் 7000 பப்போடா தான், ஆனால் அவார்டு வாங்கினது, சாதனை பண்ணிச்சான் இது. இது என்ன பேர்? போண்டாவா? என்ன மொபைலுங்க? பர்மோடா. ஸோ பர்மோடான்னு ஒரு மொபைலு 7500. சிரிக்காதீங்க, ஏங்க இங்கே நின்றுட்டு போங்க அப்படியே. நான் எங்கே சிரி இது வந்து பார்த்தீங்கன்னா பல்மோடான்னு சொல்லிட்டு ஒரு மொபைலுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 8128 8128. ஏங்க இம்போர்ட்டட் மொபைல் வேறு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஜியோ ஒர்க் ஆகாது, ஆனால் 7500 ரூபா ஆவா? ஓகே. ஸோ இது 60,000 ரூபா மதிப்புள்ள ஒரு ஃபோன் இது, சரியா? மெயினாக புரிஞ்சுக்கங்க. பல்மோடான்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. கேமரா பார்த்துருவோமா? ஸோ கேமராலாம் வேறு லெவலில் இருக்குது. பஸ் சின்னதாக இருந்தாலும் வித்தியாசமாக இருக்குது. மொபைல் வந்து 7500 சொல்கிறாப்புல. ஸோ மொபைல் நல்லா இருக்குது. இது ஒரு பட்டன். இது என்னது இது? ஓ, இதுதான் ஆன் ஆஃப் பட்டனா? ஓ, இது ஃபிங்கர் பிரிண்ட்டு, பவர் பட்டன் எல்லாமே இருக்குது. 7500. ரொம்ப ரேரான மொபைல் அது. ஆமாம். ஓ, இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி F15 வாங்கி 4 நாள் 5 நாள் தான் ஆகுது. பில்லோட இருக்கு. ஸ்னாப்ட்ராகன் 765, சரியா? கேமிங் ப்ராசஸர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி F15 5G மொபைல் 8500 ரூபா, 8500. வாங்கி 4-5 நாள் தான் ஆகுது. பில்லு வச்சுருக்காப்புல. மொபைல் புதுசு. எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? 14,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 14,500க்கு வாங்கியிருக்காரு. 8 GB ரேமு. எங்கேப்பா இது? ஆமாம், 8 GB ரேமு, 128. விலை வந்து 8500 ரூபா. 5G மொபைலு. இப்போ புது மாடல் தான் இது, உங்களுக்கே தெரியும் இது. ஸோ ஐடியா இருக்கா பாருங்கள், நல்லா இருக்குது. மொபைலை பொறுத்த வரைக்கும் புதுசு தகன்னு இருக்குது. 8500. ஸோ இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா லெனோவா திங்க்பேட் இப்போ தான் வந்துச்சு. 10,000 ரூபா சொல்கிறாப்புல. இது வந்து பார்த்திங்கன்னா i5 கான்ஃபிகரேஷன், வெறும் 10,000 ருபீஸ் இதோட விலை, சரியா? 10,000. ரொம்ப கைக்கு அடக்கமாக இருக்குது. மாடல் வந்து X240, சரியா? லினோவா திங்க்பேடு i5 6th ஜென்ரேஷனா 4th ஜென்ரேஷன் 10,000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காப்புல கஸ்டமரு. இதுக்கு வந்து சார்ஜரும் இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா இதோட ஜிபி அப்படியே ஆன் பண்ணுப்பா. இது ரொம்ப வெயிட் லெஸ்ஸு. 13 நாள் தாது. எது இதா? சரி, ஓகே. ஸோ இது என்ன ஜிபி கான்ஃபிகரேஷன், அதை மட்டும் காட்டு. 8 GB ரேமு, i5 4th ஜென்ரேஷனு, 512 GB சார். இதில் வந்து 512 GB SSD கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காரு? இல்லை, இது ரேமு 8 GB ரேமு, i5 4th ஜென்ரேஷனு, கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து 10,000 சொல்கிறாங்க. உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள். காசு அர்ஜென்ட்டுன்னு சொல்கிறாப்புல. ஐடியா இருந்தால் டக்குன்னு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. இதில் எதுவும் வாட்டர் லாக்குன்னா இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் வாட்டர் லாக் மாதிரி தெரில. சரி, ஓகே. இதோட ப்ரைஸ் வந்து 10,000. உங்களுக்கு வாங்க விருப்பம் இருந்தால் உடனே கால் பண்ணுங்கள்.